செல்வகுமார் சார், இப்போ நேற்றும் இன்றையும் பொறுத்தவரை காலையிலிருந்து வெயிலே தலை காட்டவில்லை. ஒரே அந்த ஒரு மேகமூட்டமாகவும் மழை எந்த நேரமும் கனமழை பொழியலாம் என்பது போல அந்த புயல் காலத்தில் இருப்பது போல தான் அந்த கேடிசிசி என்று அழைக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் சென்னை உள்ளிட்ட அந்த மாவட்டங்களில் இது போன்ற வானிலை தான் நிலவுகிறது. இன்று அது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரும் பொழுது அதிக கனமழை இருக்கக்கூடும் என்பதால் இன்று ஒரு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை வேற விடப்பட்டது. ஆனால் அந்த அளவுக்கு மழைப்பொழிவு இந்த வட மாவட்டங்களில் இல்லை. அந்த கடலூரில் மட்டும் அதிகமாக ஒரு 15 சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எந்த பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? இதனால் இந்த இப்போது உள்ள வானிலை இன்னும் நாளையும் நாளை மறுதினமும் தொடருமா? கண்டிப்பாக இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு பெரிய மழை எதிர்பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, சென்னைக்குள் நுழைவது இரட்டை குளிர்காற்று தான். அதாவது இமயமலையிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் மியான்மரில் இருந்து வரக்கூடிய வடதுருவ குளிர்காற்று தான் ஏறுது. கிழக்காற்று கடலூரில் ஏறுகிறது, அது கொஞ்சம் குளிர்விக்கிறது. கடலூரில் ஏறுகிறது, புதுச்சேரியில் ஏறுகிறது, மயிலாடுதுறையில் ஏறுகிறது கிழக்கு காற்று. அதுதான் வெப்ப நீராவி. அது பசிபிக் பெருங்கடல் இருந்து, பிலிப்பைன்ஸ்ல இருந்து, புருனே வழியாக, தென்சீன கடல் வழியாக, தாய்லாந்து வளைகுடா வழியாக, மலேசியா வழியாக, அந்தமான் வரக்கூடியது கடல் வழியா வரக்கூடியது. ஆனால் சென்னைக்கு வடக்கே இருக்கக்கூடிய நெல்லூர் மற்றும் அதன் பகுதியில் வரக்கூடிய நுழையக்கூடிய காற்று இமயமலை காற்று. மேகங்கள் அதிகமா இருக்கு, பெரிய மழை கொடுப்பதில்லை, மிரட்டல் மட்டுமே இருந்துட்டு இருக்கு. இந்த மிரட்டல் தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தென் மாவட்டங்களுக்கு கிழக்கு காற்று நுழையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இலங்கையில நல்ல மழை, தெற்கே போக போக மழை பொழிவோட அளவு கூடும். நாளை நாலுமுக்கு, ஊத்து போன்ற பகுதிகளுக்கும், தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், மேற்கு மாவட்டங்கள் அதாவது திண்டுக்கல், மதுரை, தேனி, விருதுநகர் போன்ற தென் மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும், கர்நாடக எல்லையோர வரைக்குமே மழை கிடைக்கும். ஆனால் வடக்கே இருப்பது ஒரு மிதமான மழையா தான் இருக்கும். தெற்கே போக போகத்தான் அது கனமழையாக இருக்கும். தென்கோடியில தான் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். ஓகே, நாளை அப்போ நெல்லை மற்றும் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த மாவட்டங்கள்ல அதிக மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எப்போது விலகும் சார்? நாளையே விலகிருமா? நாளை மறுதினம் வரை நீடிக்குமா சார்? இது இப்பொழுது இலங்கைக்கு அருகில தான் இருக்கு. இது நாளை இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரி கடற்பகுதிக்கு வரும். நாளை 18ஆம் தேதி, 19ஆம் தேதி குமரி கடலில் இருந்து அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரும். 20ஆம் தேதி அரபிக்கடலோட லட்சத்தீவு பகுதிக்கு போயிடும். 20ஆம் தேதி. சரி, இது 20ஆம் தேதி அரபிக்கடலோட லட்சத்தீவுக்கு பகுதிக்கு போனதும் புதிய நிகழ்வு என்றாயிடும். 21ஆம் தேதி. சரி, அதுவும் இது லட்சத்தீவு பகுதிக்கு போனாலும் லேசான மழைப்பொழிவு கொடுக்கும், பெரிய மழை இருக்காது. இதே குளிர், இதே போல் ஒரு வானிலை. ஆனா இந்த அளவுக்கு மேகமூட்டம் இருக்காது. நாளைக்கு கொஞ்சம் மேகமூட்டமும் இருக்கும், மழையும் இருக்கும். நாளை கொஞ்சம் இன்றைக்கு மிரட்டல் மட்டுமே இருக்கு. நாளை மிரட்டலோட சேர்த்து ஒரு மழையும் இருக்கும் நாளைக்கு. நாளை மறுநாள் மேகம் கொஞ்சம் குறையும், மழை ஆங்காங்கே இருக்கும். அடுத்த நாள் மிகவும் குறைந்து விடும். அடுத்த நிகழ்வு 21ஆம் தேதி என்றாயிடும். ஓகே, 21ஆம் தேதி இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, 22ஆம் தேதி உருவாகக்கூடிய அந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அது மண்டலமாக வலுவடைவதற்கு வாய்ப்பு இருக்குதா சார்? அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இப்போதே அந்த கணிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதாவது இப்போ இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி 20ஆம் தேதி லட்சத்தீவு பகுதி நோக்கி நகர்கிறது. சரி, புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதற்கு 22ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த தாழ்வு பகுதிக்கு முன்பே இன்னொரு தாழ்வு பகுதி தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில இலங்கைக்கு அருகே உருவாக போகுது. 21ஆம் தேதி. அப்ப 3 காற்றழுத்த சார். 22க்குள்ள 3 அப்படினா 3. 22க்குள்ள 3. 22 தெற்கு அந்தமான் சுமத்ரா தீவை ஒட்டி. சரி, 19ஆம் தேதி தெற்கு மத்திய அந்தமானுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில 19ஆம் தேதி ஒன்று உருவாகிறது. சரி, அது இலங்கைக்கு அருகிலே வரும். அப்பொழுது 21ஆம் தேதி இலங்கைக்கு அருகே வரும் பொழுது மழைப்பொழிவு அடுத்த சுற்றின் மழைப்பொழிவை தொடங்கிடும். 21ஆம் தேதியிலிருந்து சரி ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ எல்லா கணிப்பு என்ன சொல்றாங்கன்னா, இலங்கைக்கு அருகே இந்த 19ஆம் தேதி 21ஆம் தேதி இலங்கைக்கு அருகே வரக்கூடிய தாழ்வு பகுதி விலகி சென்று 22ஆம் தேதி உருவாகக்கூடிய தாழ்வு பகுதியோடு போய் இணைந்து புயலாகி
விலகி போய்விடும் என்ற கணிப்பாகத்தான் உலக மாதிரிகள்லாம் காட்டுது. ஓஹோ. ஆனால் 22ஆம் தேதி உருவாக்கக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு அருகே வந்து 23, 24 தேதிகளில் தீவிரமடைந்து 25, 26, 27, 28 தேதியில எல்லாம் மிக கனமழை, அதிகனமழை, அதீத மழை, தொடர் மழை பொழிவை கொடுத்து கொண்டு தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வந்து தமிழ்நாட்டின் கரையை அதாவது 9 வட அச்சரேகைக்கு வடக்கே 12 வட அச்சரேகைக்கு இடைப்பட்ட வட தமிழ்நாடு டெல்டா கரையை புயலாக இல்லாமல் ஒரு வெல் மார்க் லோ பிரஷராகவோ அல்லது ஒரு டிப்ரெஷனாகவோ தான் கரை கிடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.